வந்தீங்க? இப்பதான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நான் எப்பவும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன் என்னவும் போல இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. இந்தாங்க, இந்த பூவை தலையில வச்சுடுங்க. என்னங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் சொல்ல போறது சும்மா ஒரு பேச்சுக்கு தான். நான் ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால எனக்கு ஏகப்பட்ட விரோதிங்க. தெரியும். அவங்களால உங்களை எதுவும் செய்ய முடியாதுங்கிறதும் தெரியும். இல்ல, என்ன அழிக்கணும்னு எல்லா விரோதிகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவங்களால நாளைக்கே எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு நான் நினைவு திரும்பாம கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னு வச்சுக்குவோம். என்னங்க நீங்க நல்ல நாள் அதுவும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு தானே. நான் கோமாவுக்கு போயிட்டா என் தம்பி ராஜா என்ன மாதிரியே இருக்கிறதுனால எனக்கும் அவனுக்கும் உள்ள உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி என்ன அந்த நிலைமைக்கு ஆளாக்கணுங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறான். இன்ஸ்பெக்டர் தினகரன் அவன் மாற அவன் அண்ணி கிட்ட சம்மதம் வாங்கணும்னு நினைக்கிறான். அவன் அண்ணியோட சம்மதம் கிடைக்குமா? உங்களுக்கு நிச்சயமா அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன். உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்து உங்க தம்பி எதிரிங்களை பழி வாங்கணும்னு நினைச்சா நானே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைப்பேன். அப்ப என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நீ? அம்மனி, நான் ராஜா. எது நடக்காதுன்னு சொன்னீங்களோ அது நடந்துருச்சு. அண்ணனை எதிரிங்க பழி வாங்கிட்டாங்க. அண்ணன் இப்ப நினைவு இல்லாம ஆஸ்பத்திரியில இருக்காரு. என்னங்க, நான் உங்க உமா வந்திருக்கேங்க. என்னங்க என்னங்க, என் கூட பேச மாட்டீங்களா? என்ன பாருங்க. என்ன ராஜான்னு கையெழுத்து போட்டிருக்கீங்க? அது நான் கையெழுத்த மாத்தி போடுறத நீ கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தேன். சார், இத கூட கண்டுபிடிக்க முடியலன்னா இத்தனை வருஷமா ஏட்டு உத்தியோகம் பார்க்க முடியுமா சார்? சார், அது இருக்கட்டும் சார். இன்னைக்கு காலையில எல்லா குழப்பமும் தீர்ந்துடும் சொன்னீங்களே, ஒரு குழப்பமும் தீர மாட்டேங்குதே. யார் சார் அந்த ராஜா? யாரு ராஜாவா? நேத்து ராத்திரி சொன்னீங்களே சார். கூடிய சீக்கிரம் யார் அந்த ராஜான்னு தெரிஞ்சிடும். முதல்ல நீ போய் உட்கார்ந்து வேலை பார்ப்போம். சரி சார். குழப்பம் தீரன்னு பார்த்தா மறுபடியும் புது குழப்பம். ராஜா யாருன்னு சொல்றன்னுட்டு இவரே ராஜான்னு கையெழுத்து போடுறாரு. பேசாம வேலையை ரிசைன் பண்ணிடுவோமா? என்னடா சொல்ற சண்முகம்? வேண்டாமா? ஏன்? ஆமா, அப்புறம் சோத்துக்கு டிங்கி அடிக்க வேண்டியதுதான். ரோசி வேற விட்டுட்டு ஓடிடுவா. வாரிட்டா, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ஆளுங்க இன்ஸ்பெக்டர் தினகர் கதையை முடிச்சிட்டாங்க. பாவம், நீ என் கூட பண்ண பாவத்துக்கு பரிகாரமா என்ன காட்டி கொடுக்கலான்னு நினைச்ச. ஆனா அதுக்குள்ள அவன் கதை முடிஞ்சு போச்சு. நான் என் எதிரிகளை எல்லாம் தீர்த்துக்கிட்டே வரேன். அவனை முடிச்சிட்டேன். இப்ப நீ மணி அடிக்குது. சகுனம் நல்லா இருக்கு. எப்ப
எப்படி அவன் தப்பிச்சான்? Damn it. இப்ப அவன் எங்க இருக்கான்? இங்கதான் இருக்க. நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நானே உங்களை தேடி வந்திருக்கேன். அதாவது நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வந்திருக்கேன். உங்களோட போராட முடியாதுன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் நல்ல வசதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைதான். நான் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்யறேன். ஆனா அதுக்கு நீங்க தனியா வரணும். புரியலையா? மைக்கேலும் ஷர்மாவும் இல்லாம நீங்க தனியா வந்தா உங்களுக்காக எல்லா விதமான உதவிகளையும் பண்ண நான் தயாரா இருக்கேன். மிஸ்டர் தினகர், இன்னையில இருந்து நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்னுடைய பார்ட்னர். இனிமே எனக்காக எதையுமே செய்ய போற என் பார்ட்னர். தினகர், இனிமே எனக்கு ஒரு பிரச்சனைனா அது உங்களுக்கும் பிரச்சனை தானே? ஆமா. இவ என்ன பண்ணிருக்கா? என்ன பத்தின உண்மைகள் எல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஆதாரம் திரட்டி இருக்கா. இப்ப நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இதை இன்னொரு இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அதனால நீங்களே உங்க கையால இவளை சுட்டு கொன்னுடுங்க. இந்தாங்க, நான் வெயிட் பண்றேன். என்ன தினகர் சார் யோசனை பண்றீங்க? உங்களுக்கு தேவையெல்லாம் வசதியான வாழ்க்கை தானே. என்ன கொன்னுடுங்க. இந்த கூட்டத்தை அழிக்க ஒரே நம்பிக்கை இருந்தது நீங்க தான். இப்ப நீங்களும். இன்ஸ்பெக்டர் தினகர் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை நான் பொய்யாக்க விரும்பல. நான் இன்ஸ்பெக்டர் தினகர் இல்ல, அவரோட தம்பி ராஜா. நல்ல சிவத்தோட ஆளுங்க அடிச்சதுல எங்க அண்ணன் நினைவு திரும்ப முடியாத நிலைமைக்கு போயிட்டாரு. இவங்களோட சேர்ந்து இவங்களை அழிக்கலான்னு வந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு சோதனை. உங்களை மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணை பாதிச்சு என் கடமையை முடிச்சுக்க நான் விரும்பல. நான் வரேன். ஒரு நிமிஷம். இவங்களை விட்டு வச்சா இன்னும் எத்தனையோ உயிர் போகுது. அதனால என் உயிர் போறதுல தப்பு இல்ல. என் கதை நல்ல சிவன் கையால முடியும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு சாவு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. வெரி குட் தினகர். என் பரீட்சையில் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. இப்போ உங்களை நம்புறேன். மைக்கேலும் ஷர்மாவும் இனிமே இந்த தெரு பக்கம் கூட நுழைய முடியாது. ராஜா, யாரே நீ? சார் தினகரன் சாரா? நானும் ராஜா ஒரே கம்பெனில வேலை பார்க்கறோம். இன்னைக்கு வேலைக்கு வரல, அதான் பார்க்க போலான்னு வந்தேன். ராஜா வெளியூர்ல வேலை கிடைச்சு ஊருக்கு போயிட்டான். வர 4 மாசம் ஆகும். இப்படி திடீர்னு போயிட்டா எப்படி சார்? என்னது? இல்ல சார், வரேன் சார். ஒருத்தன் ரெட்ட வேஷம் போட்டா இப்படிதான். பொறுப்பு இல்லாம தூங்குறான் பாரு. போச்சு சேகர், வருமானம் போச்சு. ராஜாவுக்கு வேலை கிடைச்சு ஊருக்கு போயிட்டானா. வர 4 மாசம் ஆகுமா. என்னது வேலை கிடைச்சு ஊருக்கு? என்னடா அவன் நம்ம கிட்ட சொல்லாம கூட போயிட்டான். இவன் பிராடு பண்ணது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிருப்பாரு. இருந்தாலும் இருக்கும். இப்ப வருமானத்துக்கு என்னடா பண்றது? என்ன பண்றது? ராஜா வர்றதுக்கு முன்னால என்ன பண்ணி மணி மணி சார், பக்கத்துல எதனா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? ரொம்ப தூரத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. எவ்வளவு தூரம் இருக்குங்க? இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. கத்துனா கேக்குமாங்க? அறிவு இருக்கா? இங்க இருந்து 4 கிலோமீட்டர் கத்தனா எப்படியா கேட்கும்? சரி, பஸ் எடு. நீங்க கத்தனா இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கேட்காது. யாரும் எழுப்பு வர மாட்டாங்க. இருக்கதை எடுத்துரு. நல்ல சிவம் இப்படி செய்வான் நான் நினைக்கவே இல்லை. நானும் நினைக்கல. நம்ம 3 பேருக்கும் பொது எதிரியா இருந்த இன்ஸ்பெக்டர் தினகரன் நல்ல சிவத்தோட எப்படி சேர்ந்தான்? எனக்கும் அதான் புரியல. தினகரன் ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். இல்ல, தினகரன் நல்ல சிவத்துக்கு விசுவாசமான வேலைக்காரனா மாறிட்டான். அதுல சந்தேகமே இல்ல. சாராய் லாரி,
கடத்தல் தங்கம் எல்லாமே எந்தவித பிரச்சனையும் இல்லாம வருதான். இன்னைக்கு கூட கடத்தல் தங்கம் வரதாகவும் அதை எடுத்துட்டு வர இன்ஸ்பெக்டர் தினகரே போயிருக்கிறதாகவும் எனக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. மைக்கேல், இன்ஸ்பெக்டர் தினகரனை நல்ல சிவத்தை கையாலே அழிக்கிறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். இன்ஸ்பெக்டர் தினகரனே தங்கத்தை கடத்திட்டு வரதா எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். தினகரனே இதை பிளான் பண்ணி செஞ்சதா நம்ம நல்ல சிவத்தை சொல்லிடுவோம். அப்ப நல்ல சிவன் தினகரன் தீத்துருவான். வெரி குட் ஐடியா. இப்பவே எஸ்பி ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ எஸ்பி சார். செக். எங்க வந்த? ஆண்டவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பழைய பழக்கம் மறக்க முடியல. நான் மறந்துட்டேனே. இன்ஸ்பெக்டர் தினகரனை பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை இன்ஸ்பெக்டர் தினகரன் இங்க எடுத்துட்டு வரதா கேள்விப்பட்டேன். ஆனா அந்த தங்கம் இங்க வந்து சேராது. இன்ஸ்பெக்டர் தினகரனே தங்கத்தை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண போறான். பெரிய கேஸ்ல உங்களை புக் பண்ணணும் தான் இத்தனை நாள் நாடகம் ஆடி இருக்கா. மைக்கேலு, பழசெல்லாம் மறக்கலன்னு சொன்னேன். என் குணத்தை பத்தி மறந்துட்ட பத்தியா? இன்னைக்கு தினகரனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். டெஸ்ட்ல நீங்க தோத்துட்டா தினகர் எனக்கு எதிரி ஆயிடுவான். அப்படி தங்க வந்து நீ தோத்துட்டா சர்மாவும் நீ எனக்கு ஜென்ம விரோதி ஆயிடுவீங்க. என்ன தினகர் சார், பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பழம் இல்லடா, வெளியே போ. போடா வெளிய. மைக்கேல் எங்க வந்துட்டு போறான்? தங்கம் வராது, அதை நீங்க போலீஸ்ல ஒப்படைக்க போறீங்கன்னு உங்க மேலே என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் வந்தான். அவன் சொன்னது உண்மைதான். தங்கம் வராம தம்பி இருக்கும். ஏன்னா மைக்கேல எஸ்பிக்கு போன் பண்ணி நான் உங்களுக்கு உதவி செய்யறதையும் தங்கத்தை எடுத்து வரதையும் சொல்லியிருக்கான். நான் ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால எஸ்பிக்கு என் மேல சந்தேகம் வரல. இப்போவாது மைக்கேலை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ராஸ்கலுக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன் தெரியுமா? கொலை குற்றத்துல இருந்து கூட அவனை காப்பாத்திருக்கேன். என்ன சொன்னீங்க? வந்து சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, கௌரி கொலை வழக்குல மைக்கேல் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டான்னு பொய்யா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி நான் தான் அவனை காப்பாத்தினேன். அப்ப மைக்கேல் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டது உண்மை இல்லையா? உண்மையா? நீங்க வேற. அவன் பொண்டாட்டி இப்ப கர்ப்பமா இருக்கா. போன வாரம் அவளுக்கு வளைகாப்பு கூட நடந்தது. நல்ல சிவம், உங்களுக்கு உப்பு துரோகம் பண்ண மைக்கேலை விட்டு வைக்கலாமா? கூடாது. சரி, முதல்ல நம்ம எதிரி அரெஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நடக்க போறத கோர்ட்ல பார்க்கலாம்.